அமெரிக்காவில் இருந்தபடி பணியை தொடரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு கோப்புகளை ஆன்லைன் மூலமாக பார்வையிடுகிறார். ரூபாய் 2000 வரையிலான டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்க திட்டம். அடுத்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று தகவல். திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய பயணிகள் ரயிலில் புகை. திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்திய அதிகாரிகள் சோதனை. தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மூட நம்பிக்கையை பரப்பிய மகாவிஷ்ணு மீது மேலும் 2 புகார்கள். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்தால் நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் மனு. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் திருப்பூர் அலுவலகத்தில் காவல்துறை சோதனை. திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளை மையத்தில் நடைபெற்ற விசாரணை. தான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்று மகாவிஷ்ணு விளக்கம். ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று மதியம் சென்னை திரும்பியதும் விளக்கம் அளிப்பதாக தகவல். இது ஓடி ஒளிவதற்கான ஒரு விஷயமே கிடையாது. எதற்காக நாம் ஓடி ஒளிய வேண்டும்? இப்போ ஓடி ஒளியக்கூடிய வகையில் இன்னும் நான் தவறான கருத்தை சொல்லிவிட்டேன். காவல்துறையினுடைய விசாரணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்திற்காகவும் நேரடியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மதியம் 1:10 அளவில் உங்கள் அனைவரையும் விமான நிலையத்தில் சந்திக்கிறேன். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 2 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் பாதையை சீரமைக்கக்கூடிய பணி தீவிரம். தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலம். அதிகாலையிலேயே கோவில்களில் குவிந்த மக்கள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி உற்சாக கொண்டாட்டம். பஜனை பாடியும் ஆரத்தி எடுத்தும் வழிபாடு. கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்திய விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி கருணாகரனை கைது செய்து விசாரணை. கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்தியஞான சபைக்கு சொந்தமான இடம் ஆக்கிரமிப்பில் உள்ளதா என்று ஆய்வு. 34 ஏக்கர் நிலத்தை ஆய்வு செய்யும் வருவாய்த்துறை. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணி தொடக்கம். ஒப்பந்த புள்ளி வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு இடையில் விரைவில் ஒப்பந்தம். நவம்பர் 1ஆம் தேதி முதல் படப்பிடிப்பு நடக்காது என்ற அறிவிப்பை திரும்பப் பெற நடிகர்கள் சங்கம் வலியுறுத்தல். கோவை ரேஸ் கோர்ஸில் நடைபயிற்சிக்கு சென்றவர்களில் விருப்பம் உள்ள இளம் பெண்களுக்கு ஹிஜாப் அணிய வைத்து வீடியோ. குன்னூரை சேர்ந்தவரை கைது செய்து விசாரணை. BNY மிலான் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களுடன் இராமுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், இந்த ஒப்பந்தத்துடைய பின்னணி என்ன? தேவபிரின் 17 நாள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில இன்று BNY மிலான் நிறுவனத்தோடு ஒரு ஆலோசனை மேற்கொண்டதாகவும் அதுல மிக முக்கியமாக வளர்ந்து வரக்கூடிய AI தொழில்நுட்பத்தின் மூலமாக பல்வேறு முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து இந்த ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தரங்கம், ஒரு கூட்டம் என்பது நடைபெற்றதாகவும் AI தொழில்நுட்பத்தின் மாற்று மற்றும் ஆற்றலை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தின் மூலம் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய வகையில் இந்த AI டெக்னாலஜி தொடர்பான இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பா இந்த கூட்டத்தில் மிக விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக BNY மிலான் நிறுவனத்தை பொறுத்தவரை இந்த நிறுவனம் AI தொழில்நுட்பத்தில் முதலீடுகளை ஈர்த்து தருவது குறித்தும் சிறிய அளவில் இருந்து பெரிய அளவில் வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது ஒரு அரசுக்கோ முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை எடுத்திருக்கிறார். இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய
அடிப்படையில் பல்வேறு ஏஐ நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இதன் மூலம் முதலீடு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. தேவப்பிரியன். பிஎன்ஒய் நிறுவனத்துடன் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சந்திப்பு தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்தீங்க வினேஷ். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. 2000 ரூபாய்க்கு கீழான கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2016ஆம் ஆண்டு 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பணமதிப்பிழப்பு செய்யப்பட்ட போது டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் 2000 ரூபாய் நோட்டுக்கும் கீழான பண பரிவர்த்தனைகளுக்கான சேவை வரியை மத்திய அரசு ரத்து செய்தது. இதையடுத்து சிறிய சாலையோர கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மாறின. இவர்களுக்கு ரேசர் பே, கேஷ் ஃப்ரீ, கூகுள், டாடா டிஜிட்டல், என்கேஷ், பேமேட் இந்தியா, அமேசான் பே உள்ளிட்ட நிறுவனங்கள் சேவை வழங்கி வந்தன. இவைகளே பேமெண்ட் அக்ரிகேட்டர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இந்நிலையில் 2000 ரூபாய்க்கு கீழான கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு 18% ஜிஎஸ்டி வசூலிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கக்கூடிய 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிகிறது. பண பரிவர்த்தனை சேவையை வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக கூறப்படக்கூடிய நிலையில் அவை அதனை வணிக நிறுவனங்களுக்கு கடத்துமா, வணிக நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மாற்றிவிடுமா என்பதை தெரியவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள விநாயகர் கோவில்களில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தங்க கவச அலங்காரத்தில் விநாயகர் காட்சியளித்து வருகிறார். அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு பால், தயிர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்க கவசம் சாத்தப்பட்ட மூலவரை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். கொழு மண்டபத்தில் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அமெரிக்க டைமண்ட் கற்கள் பொருத்திய அங்கி அணிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியாவிலேயே 2வது உயரமான விநாயகர் சிலை கொண்ட கோவை புளியக்குளம் கோவிலில் 50 கிலோ சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. 16 வகையான வாசனை திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றதோடு 2 டன் மலர்களை கொண்டு செய்யப்பட்டுள்ள அலங்காரத்துடன் கோவில் ஜொலிக்கிறது. காலை முதலே ஏராளமானோர் தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி தருவைக்குள மீனவர்கள் அறிவித்திருக்கூடிய செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று தற்போது அதிமுக அறிவித்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னவென்றால், அண்மையில் இலங்கை மீனவர்களுடைய பிடியில் சுமார் 120க்கும் அதிகமான தமிழ்நாட்டு மீனவர்கள் சிக்கியிருக்கின்றனர். அவர்களுடைய படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் ஒவ்வொரு மீனவருக்கும் தலா 1 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று தொடர் மீனவர்கள் கைதை கண்டிக்கக்கூடிய விதமாக மீனவர்கள் தற்போது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடி தருவைக்குள மீனவர்கள் செப்டம்பர் 9ஆம் தேதி நடத்தக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் அதிமுக சார்பில் பங்கேற்பார்கள் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.